அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் ஒத்த ஒட்டே, இவ ஜெயிலுக்கு போனவ பெத்த புள்ளதாண்டா இவ. இவளுக்கெல்லாம் என்னடா குடும்ப தகுதி இருக்குது? இவளை பார்க்க இங்க சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாம்மா, எங்க அம்மா ஜெயிலுக்கு போனவ தான். ஆனா செய்யாத தப்புக்கு தான் ஜெயிலுக்கு போனா. செஞ்ச தப்ப ஒளிச்சு மறைச்சு இவ்வளவு நாளா எங்க அம்மா பேர்ல பழிய போட்டது யாரு? நீங்க தானே. ஆனா எங்க அம்மா எந்த குற்றமும் பண்ணலைன்னு நிரூபிச்சுட்டு தான் உசிரியே விட்டுட்டு செத்துட்டா. ஆனா நீங்க என்னெல்லாம் குற்றம் பண்ணினீங்க? எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு ஒரு மொன்ன மாறித்தனம். அயோக்கியத்தனத்தை எல்லாம் மறைச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பெயில தானே வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு என்ன அவசியங்கிறாங்க வீரா. என்ன ஒரு தைரியம்? தெனாவிட்டு இருந்தா என் ஸ்டேஷனுக்கே வந்துட்டு எங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்களா? ஒழுங்கு மரியாதையை இங்க இருந்து போயிருங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. அப்பனும் மவனையும் தூக்கி மறுபடியும் உள்ள வச்சிருவேன் பாத்துக்கோங்க. ஏய் சிவபாலா, மரியாதையா உங்க அப்பனை கூட்டிட்டு போயிரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு வீரா கோவமா சொன்னதும், ஆமா இவ பெரிய அதிகாரி, இவ சொன்னா ஆர்டர் போட்டா இவன் என்னை கூட்டிட்டு போவானா? உன் வேலை என்னவோ அதை பாரு. ஏடா சிவபாலா, எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை அடிச்சு கூட்டிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீரா சரியான கோவத்துல கையில வச்சிருந்த தடியை வீசி எறிறாங்க. எப்போ விடுப்பா, நான் வருங்கால இன்ஸ்பெக்டரா வருவேன், இல்லைன்னா சப் இன்ஸ்பெக்டரா வருவேன், ஏன் தாசில்தாரா கூட வருவேன். என் சட்டையை பிடிச்சி நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்க, முதல்ல சட்டையை விடுப்பா அப்படின்னு சொல்றாங்க சிவபாலன். ஏய், நான் வருங்கால கமிஷனரடா, உனக்கு என்னடா தெரியும்? இப்ப நான் சொன்னா நீ கேட்கணும், வாடா முதல்ல. சவுந்தரபாண்டி சிவபாலனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இங்க சண்முகம் பரணி ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஏழை பரணி, உங்க அண்ணன் காசை கொடுத்தான்னு டப்புனு நீ பொசுக்குன்னு வாங்கிட்டியே, நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா பிரச்சனை ஆயிட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க சண்முகம். எனக்கு இதனால பொல்லாப்பு வருமல்லங்கிறாங்க. ஆமா, பெரிய பொல்லாப்பு. ஏண்டா, யாரோ அறிமுகமே இல்லாதவங்க கிட்ட போய் வட்டிக்கு வாங்கி அநியாய வட்டி கொடுக்க போற. நீ மச்சனும் கிட்ட தானே வாங்கியிருக்கேன். இதுல என்னடா பொல்லாப்பு வரப்போகுது? இவங்கிட்ட காசு வாங்கின விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இது நமக்கு தேவைதானாங்கிறாங்க சண்முகம். ஆமா, மண்ணாங்கட்டி 4 பேர். ஏண்டா, உன் தங்கச்சியை வீட்லயே வச்சிருக்கேன்னு அந்த 4 பேர் பேசும்போது நீ என்ன செஞ்ச? அதனால தானே நான் வீரா கிட்ட எதுவுமே பேசாம அவ பொறுப்புலயே விட்டுட்டேங்கிறாங்க. சரி சரி, எனக்கு இந்த காசு பத்துமோ பத்தாதோன்னு தெரியல. நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட. ஆனா இப்ப என்ன பேச போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க சண்முகம். நீ என்ன பேசுவியோ ஏது பேசுவியோ எனக்கு தெரியாது. ஆனா 2 பேத்துக்குமே இது 2 ஜோடிக்கும் தலை தீபாவளியா பிரமாதமா இருக்கணும். இந்த தீபாவளியை வச்சு தான் வீராவை சிவபாலன் கூட நீ சேர்த்து வைக்கணும்ப்பா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ வீரா கிட்ட பேசியே ஆகணுங்கிறாங்க பரணி. வீரா வாழ்க்கை எக்கடு கட்ட என்ன, உன் தம்பி தலை தீபாவளி கொண்டாடணும், அதுக்காகத்தானே நீ இந்த பிளான் போட்டிருக்கீங்கிறாங்க சண்முகம். டேய், முதல்ல நீ வண்டி நிறுத்து. பரணி, முதல்ல நீ வண்டியை நிறுத்துன்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குள்ள சின்ன சண்டை ஆரம்பமாகுது. சண்முகம் பரணி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இந்த சண்டையில, என்னடா என் தம்பிக்கோசரம் தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? ஏன் உன் தங்கச்சி வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இல்லையா? அவ இப்படியே இருக்கட்டும், அவளா முடிவெடுக்கட்டுன்னே நீ விட்டுருவியா? வீரா கழுத்துல தாலி கட்டினது என் தம்பி. அவங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வாழ வைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். இது உனக்கு நீ எப்பதான் புரிஞ்சுக்குவ? பாருடா, வீரா கழுத்துல தாலி கட்டினவன் எவன் நல்லவனா இருந்தாலும் கண்டிப்பா நான் இந்த காரியத்தை தாண்டா செஞ்சிருப்பேன். என் தம்பின்னு இல்லை, வேற யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களோட வீராவை சேர்த்து வைக்கத்தாண்டா இப்படி முயற்சி பண்ணியிருப்பேன் நான். தங்கச்சிங்களும் சரி நீயும் சரி, நான் எதை செஞ்சாலும் அதை ஏத்துக்கிற ஐடியாவிலேயே நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா சூடாமணியத்தியோட மருமகடா, இதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நான் செஞ்சே தீரணும். உயிரோட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை தாண்டா நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ போய் வீரா கிட்ட பேசியே ஆகணுங்கிறாங்க. இதை பாருல, வீராவே முடிவெடுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப போய் நான் மாத்தி பேசினா அவ என்ன நினைப்பாங்கிறாங்க சண்முகம். அது என்ன நினைப்பாளோ ஏது நினைப்பாளோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. சிவபாலன் கூட சேர்ந்து வாழணும். இந்த தலை தீபாவளி அவங்க 2 பேரும் கொண்டாடணும். இதுதான் எனக்கு வேணும். நீ எப்படியாவது நீ பேசி சமாதானம் பண்ணி எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுக்கணுங்கிறாங்க பரணி. சரி, வீரா கிட்ட பேசுறதுன்னு முடிவு பண்ணி வந்துட்டு அதை வீட்லயே வச்சு பேசியிருக்கலாமா? இப்ப எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசணும்? அவகிட்ட போய் பேசி அவ ஏதாவது கோவப்பட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க. வீட்டுல வச்சு பேசினா நேருக்கு நேர் பேசணும்போது அது வேண்டான்னு வெறுத்து தான் பேசுவா. அதனால இந்த இடத்துல பேசினா நிச்சயமா அவளோட பதில் ஏதோ ஒரு நல்ல முடிவா தான் இருக்குன்றா. அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க. சரி, அந்த அப்பா முருகனே பாத்துக்குவான், வா போலாம். ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனா என்ன நடக்குதுன்னு தான் தெரியல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சண்முகம் பரணி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி சவுந்தரபாண்டி சிவபாலனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, அவ கட்டின தாலியை கழட்டி வாங்கிட்டு வான்னு சொன்னா நீ அவ கூட நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறியா? அப்பா, முதல்ல காதை விடு. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அந்த கதையை உனக்கு லவ்வை பத்தி என்னப்பா தெரியுங்கிறாங்க சிவபாலன். அடே அப்பா, லவ்வை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? முதல்ல வீட்டுக்கு வா. நீ அவ முன்னாடி போய் நின்னா லத்தியால அடிப்பா. அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? வாடா போலான்னு இழுக்கிறாங்க. நான் வரமாட்டேன், வீராவை பார்த்துட்டு தான் வருவேங்கிறாங்க. ஆமாமா, அவதான் உன்னை மனுஷனாவே மதிக்கலையே, அவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? இங்க பாருடா, ஊர் பார்க்குற மாதிரி உன்னை வெளுத்து விட்டா தாண்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்காங்க. சிவபாலன் அப்படி வெகு வேகமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட வீரா காது 2யும் பொத்திக்கிறாங்க. அடப்பாவிகளா, இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே. வீரா, என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு சத்தம் போடுறாங்க. இந்த பக்கமா ஒரு கான்ஸ்டபிள் மேடம் போய் வீரா கிட்ட பேசுறாங்க. பாவம் மேடம், தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போட்டு அவங்க அப்பா இப்படி அடிக்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மேடம், பாவம் பாவம்னு இருக்காங்க. வீரா இதை கேட்டுட்டு உடனே வெளியில போறாங்க. கரெக்டா சண்முகமும் பரணியும் வந்து பாக்குறாங்க. அங்க பாருல, உங்க அப்பா என்னமா அடி அடிச்சிட்டு இருக்கான், பாவம் சிவபாலனுங்கிறாங்க சண்முகம். டே, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவர் எவ்வளவு அடிச்சாலும் அவன் தாங்குவான். இப்ப வந்துட்டு வேடிக்கை என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கிறாங்க. என்னல நடக்க போகுது அப்படின்னு சண்முகம் பரணி 2 பேரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வீரா உள்ள ஸ்டேஷனுக்கு
கிச்சனுக்குள்ள இருந்து வேகமா வெளியில வராங்க. வீரா வந்ததும் சவுந்தரபாண்டி ஒரு தள்ளி தள்ளி விடுறாங்க. ஏய், எம்புட்டு திமிரு இருந்தா நீ என் மேலேயே கை வைப்ப? என்ன போலீஸ்காரிங்கிற திமிராங்கிறாங்க. ஆமா, திமிரு தான். இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படியே உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவேன் ஜாக்கிரதைங்கிறாங்க வீரா. ஏய், என்னையே கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? நான் இவனை பெத்த அப்ப. என் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாருங்கிறாங்க. ஆமா, நான் அப்படிதான் தலையிடுவேன். சிவபாலன் மேல கை வச்சீங்கன்னா நான் உங்க மேல கை வைக்க வேண்டியதா இருக்கும். மரியாதையை இங்கிருந்து போயிடுங்க. ஏய், வாட போலாம். இவ என்ன செஞ்சு போடுவா, நானும் பார்த்து போடுறேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி சிவபாலன் கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப சிவபாலன் கையை பிடிச்சு இழுக்கிறீங்களா? மரியாதை கையை விடுங்க அப்படின்னு சொல்லி உதறி விடுறாங்க வீரா. இதை பார்த்த சவுந்தரபாண்டி அதிர்ச்சியா அப்படியே நிக்கிறாங்க. என்ன திமிரு இவளுக்கு? நான் பெத்த பையன், இது எங்க குடும்ப விஷயங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஓஹோ, அப்படியா? இது உங்க குடும்ப விஷயமா? அதான் நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்கிறீங்களா? இது ஒன்றும் உங்க குடும்ப விவகாரம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது என்னோட குடும்ப விவகாரம். அவன் என் புருஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவன் தான் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இதோ நான் போட்டுக்கிறேன் பாருங்க இந்த தாலி. இது இவன் கட்டின தாலி. சட்டப்படி அவன் என் புருஷன், அவனுக்கு நான் பொண்டாட்டி. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் புருஷனை கை வைப்பீங்க? இனிமே என் முன்னாடி என் புருஷன் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். எது, இவன் பொண்டாட்டியா? நீ இவன் கூட வாழ மாட்டேன்னு தானே சொன்னேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமா, சொன்னேன். கோவத்துல எல்லாம் தான் சொல்லுவேன். ஆனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 வாக்குவாதம் நடக்கும். இது எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, விலக்கி சொல்லணுங்கிற தேவையும் இல்லை, சொல்ல வேண்டிய உரிமையும் கிடையாதுங்கிறாங்க வீரா. ஆமாமா, நல்லா சொல்லு வீரா, எங்க அப்பனுக்கு இந்த உரிமையெல்லாம் கிடையாதுங்கிறாங்க சிவபாலன். சண்முகமும் பரணியும் அந்த பக்கம் நின்றுட்டு பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன சண்முகம், பிரசிடண்ட் சார், பெத்தாப்பனுக்கே உரிமை இல்லைன்னு வீரா வாதாடிக்கிட்டு இருக்காளே, கூட பிறந்த அண்ணனுக்கு உரிமை இருக்காங்கிறாங்க. லே, இப்போ வரைக்கும் நம்ம அங்கே போகவே கூடாது. நம்ம கடைக்கு போய் வீராவுக்கும் சிவபாலனுக்கும் தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கான துணி எடுத்துடலாம், வா போலாங்கிறாங்க. இம்பட்டு நாளா எப்படியெல்லாம் சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இப்போ எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறா பாருங்கிறாங்க சண்முகம். சரி, இப்போவாது புரிஞ்சுதா நான் சொன்னதெல்லாம் சரிதான்னு? ஆமாலே பரணி, நீ ஒரு தீர்க்க தரிசி தான். சரி, என்னை மன்னிச்சிடு, வா வா போய் வேலை பார்க்கலான்னு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. லே வீரா, இது நான் என் பையன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீ இடையில போதாத. நான் சொல்லணும் நீ தான் என் மருமகன்னு. அதுக்கு முன்னாடி நீயா ஒரு முகம் கட்டிட்டு வருவியாங்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களார ஏத்துக்க சொல்லி சொன்னா இது எங்களோட பர்சனல் விஷயம். நான் பொண்டாட்டி, அவன் புருஷன். நாங்க 2 பேரும் முடிவு பண்ணி தான் புருஷன் பொண்டாட்டியா வாழ போறது. இதை பத்தி உங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க. ஆமாமா, முதல்ல நீங்க கிளம்புங்க. நானும் என் பொண்டாட்டி வீராவும் நிறைய பேச வேண்டியது இருக்குதுங்கிறாங்க சிவபாலன். ஒத்த ஓட்டு இவ சொன்னா நான் கிளம்பிடுவேன்னு நினைச்சுக்கிட்டியா? காலம் போற நீ ஒத்த ஓட்டு ஒத்த கோடாத்தான் இருக்கணுமே தவிர ஒரு நாள் இந்த போலீஸ்காரியை என் வீட்டு மருமகளை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எப்போ எசிக்கு மதனியும் அப்படித்தான் சொன்னீங்க, ஆனா இப்ப மருமலா ஏத்துக்கலையே என்ன? இப்ப ஏன் பொண்டாட்டியும் அப்படித்தான் சொல்றீங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எங்க 2 பேர்த்தையும் நீங்க ஏத்துக்கத்தான் போறீங்க பாருங்க. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலினாலும் என் பொண்டாட்டி என்ன ஏத்துக்கிட்டாலும் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷங்கிறாங்க சிவபாலன். வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், வாட உன்னை பேசிக்கிறேன்ட்டு போறாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரபாண்டி போனதுக்கு அப்புறமா சிவபாலன் மறுபடியும் வீரா கிட்ட சொல்றாங்க, நீ தான் என் புருஷன்னு சொன்னையில, இன்னொரு தடவை உன் வயலை சொல்லு, இந்த காதார குளிர் கேட்குறேங்கிறாங்க. அட பாவி, நான் உங்க அப்பா கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யிடா. உங்க அப்பா வீணால உன்னை அடின்னு அடிச்சாருடா ஒத்த ஓட்டு. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தாண்டா உங்க அப்பா கிட்ட நான் அப்படி சொன்னேன். நீ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காத, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்க வேலையை பார்க்க போறாங்க. பரணி சண்முகம் 2 பேரும் துணி கடைக்கு போய் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றாங்க. முதல்ல குட்டி சூடாமணிக்கு இந்தாங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. கனி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து, ஆஹா, பாப்பாவுக்கு நான் தான் போட்டு பார்ப்பேன்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ரத்னா, அறிவழகன், அடுத்தது வைகுண்டம், இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்த்துக்கே வீராவும் நிற்கிறாங்க. எசிக்கி முத்துப்பாண்டிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் கனிக்கும் கொடுக்குறாங்க. கனி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து, ஆஹா, எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது வீராவுக்கு கொடுக்குறாங்க. வீரா சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அடுத்தது இந்த சிவபாலனுக்கும் கொடுத்துருங்கிறாங்க. எது உன் தம்பிக்கு கொடுக்குறதுக்கு நீயே கொடுத்துட வேண்டியதானே, எங்கிட்ட இது கொடுக்குறேன்னு வீரா கேட்குறாங்க. எல்லாம் அவ புருஷனுக்கு அவ கையில கொடுத்தாச்சு, உன் புருஷனுக்கும் உன் கையில கொடுத்தாச்சு, நீ கொடுத்துட வேண்டியதானுங்கிறாங்க சண்முகம். ஆனா அவன் என் புருஷன்னு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேங்கிறாங்க வீரா. வீரா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்களும் வந்தோம், அங்க பார்த்தோம். அங்க ஒரு பையனை அவங்க அப்பா போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்த போது அந்த பையனோட பொண்டாட்டியை அவன் ஏன் புருஷன் யாரும் அடிக்கக்கூடாது, அவனுக்காக நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னதையெல்லாம் நாங்க காதார கேட்டுட்டு தாண்டி வந்தோங்கிறாங்க பரணி. இங்க அந்த டைலாக் இன்னொரு தடவை சொல்லடின்னு கேட்குறாங்க. ஆமாமா, அந்த டைலாக் நல்லா பஞ்சா பறந்ததே. இதை பாருங்க சார், இது உங்க குடும்ப விவகாரம் இல்லை, குடும்ப விவகாரம்னால சொன்னா நானும் அதை கேட்டு நல்லங்கிறாங்க சண்முகம். இதை கேட்ட வீரா, நம்ம பேசுனதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்களா அப்படின்னு வெக்கப்பட்டு குனிஞ்சு நிக்கிறாங்க வீரா. ஆமா, யார் அப்படி சொன்னதுன்னு கனி எதுவும் தெரியாம கேட்கும்போது, ஆமாடி கனி, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பையனா அவங்க அப்பா அடிச்சிட்டு இருந்த போது அவங்க அப்பா கிட்ட, இது உங்க குடும்ப விவகாரம் கிடையாது, இது என் புருஷனுக்கு எனக்கு இருக்கிற பர்சனல் விஷயம், இது என் குடும்பம், என் புருஷன் மேல கைய வச்சா நடக்கிறதே வேறேன்னு கூட சொன்னாங்கடி. மதனி, இப்படி எல்லாம் யார் சொன்னாங்கன்னு கனி கேக்குறாங்க. யார் சொன்னா? சிவபாலன் பொண்டாட்டி தான் சொன்னாங்கிறாங்க. சிவபாலன் பொண்டாட்டின்னா அது நம்ம வீரக்கா தானுங்கிறாங்க. ஆமாண்டி, அவ தான் சொன்னா, அவளையே கேட்டு பாருங்கிறாங்க. அப்ப வீர எதுவும் பேச முடியும் அமைதியா நிக்கிறத பார்த்து சண்முகம் சொல்றாங்க, அவ சொன்னாலா இல்லையான்னு கேளுங்கடி அப்படின்னு கேக்குறாங்க.
அண்ணே நீ கொஞ்சம் வாய் மூட மாட்டியான்னு வெக்கப்பட்டு நிக்கிறாங்க வீரா. மறுபடியும் ஒன்று சொன்னாடி. இதை பாருங்க மிஸ்டர் சவுந்தரபாண்டி, சட்டப்படி பார்த்தீங்கன்னாலும் இவன் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இவன் என் புருஷன். என் முன்னாடி இவன் மேல கை வச்சிங்க அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு எங்க அப்பாவே மிரட்டினான்னு சொல்றாங்க பரணி. இதையெல்லாம் கேட்டு அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. அடி பாவி, வீட்டுல அவன் கூட சேர மாட்டேன்னு என்னமா டைலாக் பேசிட்டு இருந்தா. அப்போ நம்ம முன்னாடி தான் இவங்க 2 பேரும் கட்சி போட்டுட்டு இருந்தாங்களாங்கிறாங்க. ஆமா, அதே கேள்வி தான் எங்க அப்பாவும் கேட்டாரு. ஆனா அதுக்கு இவ என்ன சொன்னா தெரியுமா? புருஷன் பொண்டாட்டினா எங்களுக்குள்ள 1000 விவகாரம் இருக்குல்ல, நான் அப்படிதான் பேசுவேன். அதை கேட்கறக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பெத்த அப்பனாவே இருந்தாலும் அதை கேட்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதையும் இங்கிருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கிறாங்க. இதை கேட்ட வைகுண்டம் வீரா கிட்ட கேட்கறாங்க, பெத்த அப்பனுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப சவுந்தர பாண்டி சொன்னியா இல்ல என்னை சொன்னியான்னு கேட்கறாங்க வைகுண்டம். இப்போ இது கூட புரியலையா? 2 பேத்துக்கும் சேர்த்து தப்பா சொல்லியிருக்காங்கிறாங்க சண்முகம். அடக்கடவுளை, இவ என் பாசம் வச்சிருக்கிறான்னு நான் நினைச்சேன், இம்புட்டு வேஷமாங்கிறாங்க. ஐயோ, தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பாவம், அந்த சவுந்தர பாண்டி சிவபாலனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தாங்க. அடி தாங்க முடியாம அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருந்தான். அவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் பேசினேங்கிறாங்க வீரா. நீ காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்னியா இல்ல உன் மனசுல இருக்கிறத வெளியே சொன்னியான்னு எங்களுக்கு தெரியாதா? அண்ணே, அப்போ அவன் மனசுக்குள்ள இருந்திருக்கு, அவளையும் அறியாம வெளியே வந்துருச்சு பாருங்கிறாங்க எஸ்கி. ஏண்டி வீரா, ஒருவேளை சிவபாலனை காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா சவுந்தர பாண்டி அடிச்சிட்டு இருக்கும்போது நீ போய் ஆக்ஷன் எடுக்கணும் தானே சொல்லணும். நீ எதுக்கு பொண்டாட்டின்னு சொன்ன? அதுவும் உரிமையெல்லாம் பேசியிருக்க. அப்போ மனசுல சிவபாலன் புருஷனுங்கிற உரிமை இல்லாமையா நீ எப்படியெல்லாம் பேசியிருப்பீன்னு ரத்னா கேட்கறாங்க. விடுங்களேன், அவன் மனசுல உள்ளதை அப்படியே கொட்டிட்டா. ஏதோ ஆத்திரத்துலையும் கோவத்துலையும் கொட்டினாலே என்னவோ, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்குவோம். இப்போ தலை தீபாவளி அவங்க 2 பேரும் சிறப்பா கொண்டாடட்டும். இந்த தலை தீபாவளிக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கட்டுமே. வீரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியோ சிவபாலனை பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ அப்பா, என்னது நீயும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன இப்படி ஓட்டிட்டு இருக்கிறீங்க? வேண்டாம் விடுப்பாங்கிறாங்க வீரா. அடடா, ரொம்ப தான் வெக்கப்படுறா பாரியம்மாவா. என்னதான் இருந்தாலும் இந்த சிவபாலன் என்னை கேட்காம என் கழுத்துல தாலி கட்டுனது தப்பு தானுங்கிறாங்க. ஆமாண்டி, அவன் உன் கழுத்துல தாலி கட்டலைன்னா அந்த சைக்கோ கௌதம் உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பான். பார் வீரா, வீராப்பெல்லாம் உனக்கு என்ன அப்படி ஒரு வீராப்பு? பேர்ல வேணா வீராங்கிற பேர் இருந்தா போதும். வீராப்பெல்லாம் நீ சிவபாலன் கூட சேர்ந்து வாழ்றதுல விட்டுட்டு அவங்க கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்கிறாங்க பரணி. வீரா, அண்ணங்கிட்ட எப்படி சொல்றதுன்னு நீ தயங்க வேண்டாம். நீ சிவபாலன் கூட போய் சந்தோஷமா சேர்ந்து வாழுங்கிறாங்க. இதை கேட்ட வீராவும் சரிண்ணே, நீ சொன்னா நான் சம்மதிக்கிறேங்கிற. மறுபடியும் ஒரு பொருவை எடுத்து இது செந்தாமரைக்கு கொடுத்துடுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ரொம்ப பிரம்மாண்டமா எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. பட்டாசு கடை போடுறதுக்கான அளவெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை சனியன் பார்த்துக்கிட்டு இவன் எதுக்கு கடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான், வேற ஏதாவது புது கடை கட்ட போறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சனியன். சரி, பட்டாசு கடை போடுறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கணும்னு அதுக்கான விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சண்முகம். வெட்டிக்கலையும் அதை நுணுக்கமா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சனியன் பார்த்துட்டு, ஓஹோ பட்டாசு கடை போடுறீங்களா, இதை வெடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு உடனே போய் சவுந்தரபாண்டி கிட்ட பற்றி போடுறாங்க. சனியா, இப்பதானே போனேன், அதுக்குள்ள எதுக்கு போன் போடுறேன்னு சவுந்தரபாண்டி கேட்கவும், ஐயா நமக்கு ஒரு புது செய்தி கிடைச்சிருக்கு. சண்முகம் இருக்கானே, அவன் கடைக்கு முன்னாடியே ஒரு புது வெடிக்கடை போட போறாங்க ஐயா. தீபாவளிக்கு பட்டாசு கடை கொஞ்சம் பிரமாண்டமா பெருசாவே போடுவான் போல இருக்குங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரிடா சனியா, அருமையான நியூஸ் சொல்லியிருக்க, பத்தி போட்டுற வேண்டியதான். அதுக்கெல்லாம் அவன் பணத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்கிறாங்க. யாருக்கிட்டயோ கடன் வாங்கியிருப்பான் போல இருக்கு, ஆடம்பரமா பண்ணிட்டு இருக்கானுங்க ஐயாங்கிறாங்க சனியன். இதை கேட்ட சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா எல்லாரும் புது திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி சண்முகம் காப்பாற்றி முத்துப்பாண்டிக்கு பணத்தை திருப்பி தரப்போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.